தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நவராத்திரி ஆரம்பிச்சாச்சு. முழுக்க 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 இது அம்பிகை வழிபாடு, அம்பிகைக்கான உற்சவம், திருவிழா, இப்படி எது வேணாலும் சொல்லலாம். சிவராத்திரி வீட்டில் பூஜை பண்ணுவோம், ஆனால் பிரதானமாக கோயிலில் தான் வழிபாடு. நவராத்திரி கோயில்லையும் பூஜை உண்டு, வீட்லேயுமே சிறப்பான பூஜைகள் உண்டு. அம்பாள் மகிஷாசுரனை, மற்ற அசுரர்களை, சண்டமுண்டர்கள், பண்டாசுரன், இப்படி நிறைய அசுர கூட்டங்களையே அழித்த ஒரு வழிபாடு. அப்போ அம்பாளே விரதம் இருந்து விஜயதசமி அன்று அந்த தீய சக்திகளை அழிக்கின்றாள். முன்னாடி நம்மை சுற்றி அசுரர்கள் உருவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அசுரத்தன்மை நமக்குள் இருக்கு. அந்த அசுரத்தன்மையை வதம் செய்ய மகா துர்க்கையாக, மகாலட்சுமியாக, மகா சரஸ்வதியாக அற்புத சக்தி வழிபாடு தான் அந்த நவராத்திரி. புரட்டாசி மாதம் வளர்பிறை, பிரதமையிலிருந்து நவமி வரை, அமாவாசைக்கு அடுத்த நாள். அமாவாசை அன்று கொலு வைப்பது அப்படின்ற ஒரு சிறப்பான விஷயம் இங்கே நடக்கும். கொலு வைப்பது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டத்துக்காக. ஆனால் அதில் முக்கிய பங்கு எதற்கு என்றால் கலச வழிபாடு. கலசத்தை நிறுத்தினால் அம்பிகையை நம் இல்லத்திற்கு அழைத்து அந்த கொலுவிற்கு அமர்த்தி விட்டது போல. இதுதான் ஆவாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இல்லங்களில் கலசம் வைப்பது வழக்கம். சிலர் இல்லங்களில் திருவிளக்குகளிலேயே குத்து விளக்குக்கு அழகா புடவை கட்டி அல்லது பாவாடை சட்டை கட்டி அதில் அம்பிகைய ஆவாகனம் பண்ணுவாங்க. அதுதான் அம்பிகை வந்து விட்டாள் என்பதை உணர்த்தும். இந்த கொலு ஒரு படியும் வைக்கலாம், 9 படியும் வைக்கலாம், 21 படிகளும் வைக்கலாம். ஆனால் எல்லாமே ஒற்றை படையன்களாக இருக்கும். எந்த திசையில் வைக்கலாம்? கிழக்கு, வடக்கு விசேஷம். இல்லை நம்ம வீட்டினுடைய அமைப்பின் காரணமாக மேற்கு பக்கம் வைக்கிற மாதிரி தான் இருக்கா, சரி வைக்கலாம். ஆனால் தெற்கு பக்கம் வைக்கக்கூடாது அப்படின்றத சான்றோர்கள் சொல்கிறார்கள். அப்படி நவராத்திரி வழிபாடில் 9 படிகள் வைப்பது ஆக சிறப்பு. இந்த பொம்மைகள் எப்படி வைக்கிற பழக்கம் வந்தது அப்படின்றதுக்கு ஒரு செவி வழி செய்தி. அம்பாள் ஒரு பெண் சக்தி. அதாவது இந்த அசுரர்கள் இறப்பே கூடாதுன்னு வரம் கேட்கும் பொழுது இறப்பு இல்லை அப்படின்ற வரம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெண்ணால் தான் இறப்பு, ஒரு பெண் என்னை எதிர்த்து விட முடியுமா அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதில் அப்படி கேட்குறார். அப்பதான் அம்பாள் சர்வ வல்லமை பொருந்திய 3 சக்திகளையும் சேர்ந்த பராசக்தியா வரா. அவள் வீரமாக அந்த அசுரனை அழிக்கும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய தெய்வங்களும் தேவர்களும் அப்படின்னு பொம்மை மாதிரி பார்த்தாங்களாம். அதனால்தான் அந்த பொம்மை வைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் வந்ததுன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ 9 படின்னு பார்க்கும் பொழுது முதல் படியில் ஓரறிவு செடி கொடிகள், 2ஆம் படியில் ஈரறிவு ஜீவன்கள், 3ஆம் படியில் 3 அறிவு, 4ஆம் படிகளில் பார்த்தீங்கன்னா எறும்பு, அந்த மாதிரி 4 அறிவு. இந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டிலையும் ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, வண்டு, நண்டு, இதெல்லாம் 4 அறிவு படைத்தது. 5 அறிவு படைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளும் பறவைகளும். 6ஆம் இடத்தில் தான் பார்த்தீங்கன்னா மனித கொலு பொம்மைகள், கல்யாண செட்டு, கிரிக்கெட் விளையாடுறது, இது மாதிரி மனிதர்கள் எல்லாம் 6 அறிவு படைத்தவர்கள். 7ஆம் படி என்பது ரிஷிகள், ஞானிகள், இவர்கள் எல்லாம். 8ஆம் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கும் கொஞ்சம் முந்தைய நிலை, தேவர்கள், அவதாரங்கள், இதெல்லாம் 8. அந்த மேல இருக்கிற 9ஆவது படியில பார்த்தீங்கன்னா நடுவுல கலசம் இருக்க மிகப்பெரிய அப்படியே பிரம்மாண்டமா ஒரு பராசக்தி பொம்மை இருந்தா அதுவும், முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் அங்க வைக்கலாம். இதுதான் ஒரு முறை. ஆனா இப்படிதான் வைக்கணுமானா அம்மா கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும்னு ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. அது மாதிரி அம்பாள் கிட்டையும் இப்படிதான் இருக்கணுமா? இது ஒரு முறை. பின்பற்றினால் சிறப்பு. பின்பற்ற முடியவில்லை என்றாலும் பக்தியோடு நம்ம எதை கொடுத்தாலும் அம்பாள் ஏற்றுப்பான். அப்படி 9 படிகள் வைக்கலாம். ஆனால் சில வீடுகளில் 9 படிக்கட்டு வைக்க வசதி இருக்காது. ஒரு படி போதும். ஆனால் பக்தியோட பண்ணா அம்பாள் அந்த வழிபாட்டினை ஏற்றுக்கொள்வார். ஆனால் அந்த கொலு வைக்கும் பொழுது முதலில்
விநாயகர் வழிபாடு என்பது முக்கியம். அதனால முதல்ல ஒரு பிள்ளையார் பொம்மையிலிருந்து இதை துவங்கினா மிக மிக சிறப்பு. இப்படி 9 நாட்கள் நவராத்திரியின் பொழுது காலை மாலை விளக்கேற்றும். பொதுவாகவே நம்முடைய இல்லங்கள்ல காலை மாலை விளக்கேற்றுறதெல்லாம் நீங்க சொல்லணுமான்னு நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் வெள்ளிக்கிழமை மட்டும் விளக்கேற்றினா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கூட இருக்காங்க. அது இல்லை. காலை விளக்கேற்றுதல், மாலை விளக்கேற்றுதல், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பூக்கள்ன்ற வழிபாடெல்லாம் இருக்கு. முதல் நாள் என்றால் மல்லிகை, வெள்ளை நிற பூக்கள். முதல் நாள் அம்பிகை ஒரு மகேஸ்வரி அப்படின்ற ரூபத்தில் வருகின்றாள். சில இடங்கள்ல சைலபுத்ரி, மலைமகள் அப்படின்ற வழிபாடு. சில இடங்களில் நவதுர்க்கையாக 9 நாட்களை அம்பிகை போற்றுவார்கள். ஆக மொத்தத்தில் 9 நாட்களும் அம்பிகையை கொண்டாட இருக்கின்றோம். அதனால இந்த பூக்கள் தான் வைக்கணுமா? அந்த ஒரு அட்டவணை பிரகாரம் முதல் நாள் வெள்ளை நிற மலர்கள், 2ஆம் நாள் சிவப்பு நிற மலர்கள், அப்படியும் பண்ணலாம். ஆனா ஆக மொத்தத்துல ரொம்ப வாசனை மனம் நிரம்பிய மலர்கள். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்லிப்பூ மாதிரி வாசனை இல்லாத மலர்கள் இருக்கு. அப்படி வாசனை இல்லாத மலர்கள் அம்பிகைக்கு உகந்தது அல்ல. அதனால வாசனை மிக்க மலர்களை தான் நான் அம்பிகைக்கு வைக்கணும். நிவேத்தியம்னு பார்க்கும் பொழுது முதல் நாள் ஒரு இனிப்போட துவங்கிறது நல்லது. பிரதமையில துவங்கும் இந்த நவராத்திரி முதல் நாள் இனிப்பு வகையோட துவங்கினால் சிறப்பு. இனிப்போட செய்யும் பாசிப்பயறு சுண்டல் அப்படின்றது தான் நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க. இல்லை சர்க்கரை பொங்கல், பாயசம். மற்ற நாட்கள் எல்லாம் பிரதானமா சுண்டல் இருக்கும். நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா வீடு வீடா போய் பாட்டு பாடி சுண்டல்லாம் வாங்கிய நாட்கள். இதுல பெரிய விஞ்ஞானமும் இருக்கு. இந்த புரட்டாசி மழை மாதம். அப்ப மழையிலிருந்து நம்மை நோய்களிலிருந்து எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்வதற்கு புரோட்டீன் அப்படின்ற புரதச்சத்து தேவை. அது எனக்கு மட்டும் போதுமானா நான் மட்டும் அன்னைக்கு அந்த பிரசாதத்தை சுவாமிக்கு படைத்து விட்டு நம் குடும்பம் மட்டும் சாப்பிட மாட்டோம். நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அழைத்து அந்த சுண்டல் கொடுப்போம். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்போம். முக்கியமா ஏன் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம்? குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதற்கு. ஏன்னா என் வீட்டு குழந்தை இன்னொரு வீட்டுக்கு போய் விளையாடும். அப்ப எல்லா குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு பொது நோக்கோடு இருக்கக்கூடிய ஒரு உயரிய பண்டிகை தான் இந்த நவராத்திரி. பெண்களை அழைத்து தாம்பூலம், கன்னியா பூஜை என்று 9 வயது வரை, 3லிருந்து 9 வயது வரை உள்ள சின்ன பெண் குழந்தைகளை அழைத்து அவளையே அம்பிகையாக முதல் 3 நாட்கள் சண்டி தேவி வழிபாடு, துர்க்கை வழிபாடு. சண்டித்தாம்னா என்ன? அடம் ஒன்றது யாரு? குட்டி குழந்தைங்க. அதனால 3லிருந்து 9 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தைகளை அழைத்து அவளையே அம்பிகையா பாவிக்கிறோம். லலிதா நவரத்தின மாலைன்ற உயர்ந்த ஒரு பாமாலை தொகுப்பு இருக்கு. கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கணவான தவம் பெற்றும் தெளியார் நிலையன் நிலவம் பெருகும் பிழையேன் பேச தகுமோ பற்றும் வைர படைவாழ் வைர பகைவர்க்கெமனாக எடுத்தவளே வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. இது ரொம்ப அழகான நவரத்தினங்களாக அம்பாளை பாவித்து பாடும் ஒரு பக்தி பாடல். 9 நாள் இல்லையா? அப்ப நவராத்திரியா அந்த 9 நாட்களுக்கும் அம்பிகையை ஒரு பாடல் பாடலாம். சிவராத்திரி 4 காலம் இரவு முழுக்க வழிபாடு. ஆனா ஒரு காலம் 6லிருந்து 9 முதல் காலம் மட்டும், முதல் ஜாமம் மட்டும்தான் இந்த நவராத்திரி வழிபாடு. 9 நாட்கள் சிவபெருமானுக்கு அந்த தவம், வைராகியம், இரவு முழுக்க விழிக்கிறதுன்ற அந்த ஒரு வைராகியம் இருக்கணும். ஆனா அம்பாள் கிட்ட எளிமை. 6 மணிலிருந்து 9 மணி போதும், நீ அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து அடுத்த நாள் அதை கொண்டாடு அப்படின்ற தாய்மை குணம் ரொம்பவே அதிகம் உண்டு. அப்ப முதல் 3 நாட்கள் கன்னியா பூஜை செய்யலாம். அதுக்கு தான் அந்த சண்டித்தனம் பண்ணக்கூடிய குழந்தைகள். அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி வழிபாடு, பூமகள் அப்படின்ற அலைமகளை, அழகா திருமணம் ஆன பெண்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம். நிறைவான 3 நாட்கள் அனுபவம் வாய்ந்த ஞானம் உள்ள மகா சரஸ்வதியாக வயது முதிர்ந்த பெண்கள், அவர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களை சரஸ்வதியாக பாவித்து நாம் அவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். எவ்வளவு படிகள், அதுல நமக்கு பிடித்த பொம்மைகள், எந்த திக்கில் வைக்க வேண்டும், காலை மாலை நம்ம விளக்கேற்றி பூக்கள் கொண்டு நிவேதனம் செய்து தாம்பூலம் கொடுத்து
வழிபாடு செய்ய வேண்டும். ஏன் இந்த சமயத்தில் அம்பிகையின் அருள் நிரம்ப இருக்கு. இப்போ ஊரில் இருக்கிறாங்க, யூஎஸ்ல என் ஃப்ரெண்டு, என்னுடைய வீட்டு கல்யாணத்துக்கு வரணும்னா நவம்பரில் வச்சுட்டு கூப்பிட்டா அப்போ அவங்களால வர முடியாது. அதே ஜூன் ஜூலைன்னு வச்சா அப்போ யூஎஸ்க்கு லீவு அந்த குழந்தைகளுக்குலாம் அந்த மாசத்துல. அப்போ அவங்க வருவாங்க. அப்ப என்னுடைய வீட்டு இல்ல திருமணத்துக்கும் வரலாம். அப்ப அவர்கள் இருக்கும் சமயம் பார்த்து நான் அழைத்தால் அவர்கள் வருவார்கள். அதேதான், எப்பொழுதும் அம்பிகை இருப்பாள். ஆனால் அவளுடைய அருள் மிகையாக புரட்டாசி மாதம் இந்த வளர்பிறை நாட்களில் இருக்கின்றது. அந்த சமயத்துல அவளை அழைத்தால் அவளுடைய வரத்தை அதிகம் பெறலாம். வீடு சுபிக்ஷமா இருக்கும், தெய்வத்தன்மையோட இருக்கும். இதுதான் சரி. நவராத்திரி வைக்கிறீங்க, எங்களுக்கு நவராத்திரி வைக்கிற பழக்கம் கிடையாது. சிலர் இல்லங்களில் கலசம் வைக்கிறார்கள், விளக்கையே அம்பாளாக பாவிக்கிறார்கள். இல்ல பொம்மை மட்டும்தான் வைக்கும் வழிபாடு, இல்ல கலசம் மட்டும் வச்சு ஒரு ஹோமம் வளர்ப்போம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான பழக்க வழக்கங்கள், அதை பின்பற்ற வேண்டும். ஆனா சிலருக்கு, எங்களுக்கும் ஆசையா இருக்கு, எங்களுக்கு நவராத்திரி வைக்கிற பழக்கம் இல்லை, நாங்க வைக்கலாமா? திருமணம் ஆன முதலாம் ஆண்டு முதல் அல்லது குழந்தைகள் பிறந்த முதலாம் ஆண்டு முதல் வைக்கலாம். இல்லை எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, இன்னைக்கு அம்பாளுடைய அருட்பார்வையால் கொஞ்சம் செல்வ வளம் இருக்கு, எவ்வளோ நாட்கள் கஷ்டப்பட்டாச்சு, இப்ப அம்பாளுடைய அருள் இருக்கு, அப்ப நாங்க அம்பாளை கொண்டாட நினைக்கின்றோம், வைக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று, ஒரு முறை இந்த நவராத்திரி பூஜையை கலசம் வைத்து கொலு பொம்மைகளை வைத்து கொண்டாட ஆரம்பித்தோம் என்றால், இந்த ஆண்டு நேரம் இல்ல அடுத்த ஆண்டு வச்சுக்கலான்னு பார்க்குறேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. வருடா வருடம் அதை இடைவிடாமல் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் விடாமல் பண்ணணும். இல்லை அப்படி கொஞ்சம் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் நவராத்திரி கொண்டாடணும், அந்த பலன் அம்பிகை அருள் எனக்கு கிடைக்கணும். அப்போ நவராத்திரி வைக்க முடியாதவர்கள், சூழ்நிலை இல்லை, இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், பழக்கம் இல்லை அப்படின்றவங்களும் இந்த நவராத்திரி பூஜைகளில் சேர்ந்து அம்பிகையின் வரம் பெற அடியேன் ஒரு எளிமையான வழிபாட்டினை சொல்ல இருக்கின்றேன். மண் அகல் விளக்கு, நல்லா அப்படி ஆழமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் அகல் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா மண் ரொம்ப சிறப்பு. எவ்வளவுதான் நமக்கு வெள்ளி, ஸ்வர்ணம், பித்தளைலாம் இருந்தாலும் அந்த மண் என்பது பஞ்சபூதத்தில் காமாட்சி உரையும் அந்த தலத்தின் அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றானது. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி என்று மண்ணால் லிங்க வடிவம் வடித்து காமாட்சி வணங்கிய அதை எடுத்து அதில் அழகான ஒரு ஆழமா நல்லா பெரிய அகல் விளக்கு மண்ணால் வாங்கி, வசதி இருந்தால் பசுமை ரொம்ப விசேஷம், இல்லப்பா அதுக்கு ரொம்ப செலவாகும், பரவாயில்ல, நல்லெண்ணெயோ பஞ்ச கூட்டு எண்ணெயோ அது முழுக்க நிரப்பி, அதெல்லாம் பெரிய திரி, நூல் திரி, பஞ்சு திரி கூட கொஞ்சம் சீக்கிரம் இதுவாயிடும், நூல் திரி அதை போட்டு அழகா நம்ம அமாவாசை இரவு வேளைக்கு, அதாவது இந்த சந்தி வேளை 6 மணி விளக்கு வைக்கும் காலத்துல, விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் பிறப்பே சோதிமணி விளக்கே சீதேவி பொன்மணியே என்று அப்படியே விளக்கு வைத்து, அந்தி விளக்கே அலங்கார நாயகி காந்தி விளக்கே காமாட்சி தாயாரேன்னு அப்படி விளக்கு ஏற்றி அம்பிகை முன்னாடி வச்சு அந்த விளக்கை 9 நாட்கள் அணையாத வண்ணம் நாம் பேணி காத்தோம் என்றால் அதற்கு அகண்ட தீப வழிபாடு, அணையா விளக்கு, தூங்கா விளக்கு என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த அகண்ட தீப வழிபாடு என்பது அம்பிகைக்கு நான் ராப்பகலா அவளுக்கு பார்த்து பார்த்து அந்த விளக்கு சுடரை எரிய வைத்தேன் என்றால் அவள் என்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமான வாழ்க்கையாக மாற்றி விடுவாள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி ஒரு வழிபாடு. அதனாலதான் பெரிய திரி, ஏன்னா இதை என்னைக்குமே நம்ம நிறுத்தக்கூடாது. அப்படியே திரி மாற்றணும்னாலும் பக்கத்திலேயே ஒரு பெரிய திரி போட்டு அந்த சுடர் எரிய ஆரம்பிச்ச உடனே பழைய திரி எடுத்துடலாம். எண்ணெய காலை மாலை இரவு அப்படின்றத அந்த அகல் விளக்கு அந்த இடம் முழுக்க நம்ம ரொப்பிட்டோம் அப்படின்னா காலையில 4 மணிக்கு கூட பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து மறுபடியும் எண்ணெய் தேவைன்னா அதிலையும் நம்ம திரும்பவும் அந்த எண்ணெயை நிரப்பிடணும். அப்ப அந்த விளக்கு அணையா விளக்காக 9 நாட்கள், அந்த விளக்கோடு அம்பாளுடைய திருவுருவ படம் இருக்கும் இல்லையா, அதற்கு காலையும் மாலையும் பூக்கள் கொண்டும் பிரசாதங்கள் கொண்டும் அழகா அர்ச்சனை செய்து, முடிந்தால் 3 சுமங்கலிகள், இல்லப்பா கொஞ்சம் வசதியே இருக்கு 11 சுமங்கலிகளோ அல்லது 21 பெண்களையோ அழைத்து தாம்பூலம் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்பவே வீட்டுல மங்களத்தை பெருக வைக்கும். நீங்க யோசிச்சுப்பாங்க, வீட்டுல பண்டிகை நாட்கள்ல வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த தூப மனம்,
பிரசாதங்கள், நெய், மனம், ஏலக்காய் அதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த வீடே ஒரு தெய்வ பக்தியோடு இருக்கு. அப்போ ஒரு வீடு முழுக்க சின்னதாக நெடுந்தொடர் பார்க்குறோம், அதில் ஒரு சோகமான சீன்னா கூட அந்த விஷயம் நமக்கு பாதிக்கும். அந்த ஒரு தன்மை வீட்டை சுற்றும் அப்படின்னு சொல்வார்கள். அப்ப இந்த அளவு விடாம அம்பிகையை வழிபாடு செய்தோம் என்றால் அந்த நேர்மறையான அதிர்வலைகளும் நம்ம வீட்டை சுத்தி இருக்கும். அப்ப அப்படியே மனம் மிக்க வீடாக அம்பாள் அப்படியே குடிக்கொண்டிருக்கும் இல்லமாக அல்லவா நம்முடைய இல்லம் இருக்கும். இந்த சமயங்கள்ல அபிராமி அந்தாதி படிக்கலாம், இல்ல அபிராமி அம்மை பதிகம் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு, அதை படிக்கலாம். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்னு ஒன்று இருக்கு, அதை படிக்கலாம். இப்படி நிறைய அம்பாள் மீது பாடப்பட்ட அருளாளர்களால் கொடுக்கப்பட்ட பிள்ளை தமிழ்கள். இந்த லலிதா நவரத்தின மாலை, இல்லை எனக்கு வடமொழி தெரியும், அப்ப லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தரிய லஹரி, தேவி மகாத்மியம், சரஸ்வதிக்கே என்று ஆகச் சிறந்த ஒரு பாடல் தொகுப்பு குமர குருபரரால் அருளி செய்யப்பட்டது, அது சகல கலாவல்லி மாலை. இதெல்லாம் தினமும் படித்தால் உங்கள் குழந்தைகளுக்கு அப்படியே ஞானம் பெருகும். அதுவும் சரஸ்வதிக்கு குறிப்பா ஒரு கிண்ணத்துல தயிரை வைத்து மதிய வேளையில் அபிராமி அந்தாதியின் 7வது பாடல், ததியரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் அப்படின்ற ஒரு பாடல். அதை 11 தடவை சொல்லிட்டு அந்த தயிரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லோ லேர்னர்ஸ்ன்ற குழந்தைகளோ கல்வியில் மேன்மை அடைய நினைக்கும் குழந்தைகளையோ நீங்க கண்டிப்பா செய்ய வைக்கலாம். இங்கிலீஷ் அதாவது விஞ்ஞானத்துல பார்த்தாலும் அது ப்ரோபயாட்டிக் ஃபுட். ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியா வந்தா கட் ஹெல்த் நல்லா இருக்கும். அது குழந்தைகளுக்கான மூளை கட் ஹெல்த் நல்லா இருந்தால் அடுத்தது சீரான ரத்த ஓட்டம், நல்ல திறமையான மூளை வேலைப்பாடுன்னு இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். இது ஒரு வகையான வழிபாடு, இது குழந்தைகளுக்கு. இப்ப மாதவிலக்கு சமயங்களிலும் அகண்ட தீபம் அப்படின்ற வழிபாட்டினை வீட்டில் இருக்கும் ஆண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் அந்த எண்ணெயை மட்டும் விட்டுட்டா போதும், அது எரிந்து கொண்டே இருக்கும். பிரசாதம் 9 நாட்களுக்கு 9 சுண்டல், புட்டு, சனிக்கிழமைனா எள்ளு சாதம், வெள்ளிக்கிழமையா சுக்கிரனுக்கே உகந்த மொச்சை சுண்டு. அது மாதிரி நாள் பார்த்து பார்த்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு என்ன சொல்றது கண்டிப்பான தன்மையும் அல்லது அடிமைத்தன்மையும் நம்மளுடைய தர்மத்துல கிடையாது. எல்லாம் நம்மால் என்றது. அன்பு தான் அங்க பிரதானம். ஏன்னா நம்ம பண்ண போற எந்த நிவேதனத்தையும் அம்பாள் நிஜமா சாப்பிட்றாளானா இல்லை, அது ஒரு பாவம், அம்பிகை ஏற்றுக்கொண்டாள் என்ற பாவம். அப்ப அன்பு தான் நம்முடைய வழிபாடுகளில் பிரதானமாக இருக்கின்றது. அப்போ 9 நாட்கள் அணையா விளக்கான இந்த அகண்ட தீபத்தை ஏற்றி வைத்தோம் என்றால் நாமும் அந்த நவராத்திரி வைத்து வழிபாடு செய்து அருளை பெற்ற அத்தனை பயன்களும் நன்மைகளும் நம்மை அடையும். நமக்கான ஒரே நோக்கம் என்ன? அம்பிகையை நம்முடைய இல்லம் தேடி வரவழைத்து அவளை அமரச் செய்து விட்டோம் என்றால் வீடே சுபிக்ஷமாகும். அதனால தயவு செஞ்சு முடிந்தவர்கள் இந்த அகண்ட தீப வழிபாடு அப்படின்றதுல நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் இந்த நவராத்திரி அப்படின்ற இந்த கொண்டாட்டத்துக்குள்ள வந்துருவீங்க. இல்லந்தோறும் சென்று நாம் தாம்பூலம் வாங்கி கொள்ளலாம், இல்லம் தேடி வருபவர்களுக்கும் உணவு கொடுக்கலாம். ஒரு குழந்தை கன்னியா பூஜை போது அது சுண்டல் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம வீட்லயே இருக்கட்டுமா அப்படின்னு சும்மா கேட்குதுன்னு வைங்களேன், அது உண்மையா அம்பாளே கேட்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை. ஏன்னா அம்பாள் உருவத்தில் வந்த ஒரு பெண் குழந்தை, வாலை குமரி வருவாய் வருவாய், அது பாலாம்பிகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த உணவினை ஏற்றுக்கொண்டாள். அது அம்பாளே அதாவது ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு சமானம். அப்படி ஒரு நிரம்ப அம்பாளுடைய அருளை நவராத்திரி அப்படின்னா 9 இரவுன்னு சொல்லலாம். நவம்னா புதிது, ராத்திரி அப்படின்னா அதுல ஞானம் பெறுதல். ஞானங்களை நாம் 9 நாட்கள் புதியதான ஞானங்களை பெற்றுக்கொள்ளுதல். ஒவ்வொரு வயசுலயும் ஒரு ஞானம் இருக்குமே. 20 வயசுல நமக்கு இருக்கிற ஞானம் வேற, 40 வயசுல மனிதர்களை புரிந்து கொள்வோம், 60 வயசுல இதுதான் வாழ்க்கையா, எல்லாமே நிலை இல்லையா அப்படின்ற ஞானத்திற்கு மட்டும் வயதோ அளவோ கிடையாது. அப்படி ஞானத்தை அள்ளித்தரும் ஒரு அற்புத விழா. அதிலும் விஜயதசமி, மகா விஜயதசமியே மகா துர்கை, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்ற 3 சக்திகளும் சேர்ந்த வெற்றியை கொடுக்கும் திருவிழா. அன்றுதான் அம்பிகை அசுரை 9 நாட்கள் விரதம் இருந்து வெற்றி கொண்டாள். அன்றுதான் பஞ்ச பாண்டவர்கள் தங்கள் ஆயுதத்தை எடுத்தார்கள், குருக்ஷேத்திர போரில் வெற்றி பெற்றார்கள். இப்படி நிறைய வெற்றிகளை கொடுத்த அந்த நல்ல நாளில் நமக்கு என்ன தேவையோ அந்த காரியம் சித்திக்க ஜெயமாக நாம் சிறப்பு பூஜை செய்யணும்.
ஏன்னா அம்பாள் ஒவ்வொரு நாளுமே அவ்வளவு வரத்தை கொடுப்பாள் என்றால் தசமி என்று அந்த வரங்கள் எல்லாம் பன்மடங்கு பெரும் நாளாக இருக்கின்றது. அதனால கொலு வைப்பவர்கள், கலசம் வைத்து நவராத்திரியை கொண்டாடுபவர்கள் சிறப்பாக செய்யுங்கள். இன்னொரு புறம் பழக்கம் இல்லை, வைக்க இந்த ஆண்டு முடியாது, எனக்கும் ஆசை அப்படின்றவங்க அகண்ட தீபத்தை ஏற்றி ஒளிமயமான ஒரு நவராத்திரியை அம்பிகைக்கு கொண்டாடி நாம் எல்லாருமே இந்த வாழ்க்கையில அம்பிகையின் அற்புதமான ஆனந்தமான அருளையும் கருணையும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம். சர்வம் சக்திமயம். நன்றி, வணக்கம்.